கடுமையும் செயல்பாடும் வித்தியாசமாக இருக்கும். சனி பகவான் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அதில் 1008 காரணங்கள் இருக்கும். விருச்சிக ராசியில் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பேச்செல்லாம் புத்திசாலித்தனமாக இருக்கும். என்னங்க அப்படின்னு சொல்கிறீங்க? மற்றவர்கள் இவர்களை ஏமாற்றி விடுவார்கள் என்றால் மற்றவர்களை இவர்கள் ஏமாற்ற முடியும். ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. தன்னோடு பழகுகிறவர்கள், தன்னோடு பேசுகிறவர்கள் எதற்காக பழகுகிறார்கள், எதற்காக பேசுகிறார்கள், இவர்கள் எந்த நோக்கத்தில் பழகுறாங்க, இவங்க நம்மகிட்டேருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறார்களா, எதிர்பார்ப்பவனையே குறிவைத்து அடித்து தனக்கு வேண்டியதை சாதகமாக்கி கொள்ளக்கூடிய பக்குவமும் தெளிவும் அனுசத்திற்கு உண்டு. உதவி செய்யக்கூடியவர்கள், அதை நான் மறுக்கவில்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், ரைட்டு. ஆனாலும் தனக்கான அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய கணவன், தன் குடும்பம் அதிகப்பட்டு இருக்கும். அடுத்தவர்களிடம் எப்படி வேணாலும் பேசுவாங்க. ரொம்ப ஜாலக்காக பேசுகிற மாதிரி தெரியும். எங்கள் சனியோட நட்சத்திரம் கோவப்படாதா? இல்லைங்க, ரொம்ப நேக்காக பேசும். என்ன பேசினால் ஒரு மாங்கால் 2 மாங்காய் அடிக்க முடியும். அது அனுசத்துக்கு தான் கற்றுக்கணும். நீங்கள் அது உறவாக இருந்தாலும், சொந்தமாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், தன்னிடமிருந்து அவர்களிடம் போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி அடிக்கலாம் நல்லாவே யோசிக்கும். சில நேரங்களில் அவங்ககிட்ட இருந்து டவுலாக அடிச்சலாம் நினச்சிட்டு இவங்ககிட்ட இருக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். இதற்கான காரணம் அவங்க ஜாதகத்தில் சனி கெட்டு போயிருந்தால் இவங்க இன்னொருத்தட்ட மாடிக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சனி பலமாக இருக்கும் பட்சத்தில், இந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அனுசம் யாரெல்லாம் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, என்ன திட்டம் போடுறாங்க, அவங்ககிட்ட இருந்து நாம் எப்படி கைப்பற்ற முடியும், நான் எப்படி இது ஜெயிக்கலாம், எப்படி வெற்றி அடைய முடியுங்கிற திட்டத்தை கச்சிதமாக முடிப்பாங்க. அந்த திறமை அனுசத்துக்கு உண்டு. ஆனால் இவங்களுக்கு போராட்டம் இல்லையா? பிரச்சனைகள் இல்லையா? இவர்களுக்கு ஒரு கடுமையான போராட்டமான சிக்கல்கள் வந்தது இல்லையா? கேட்கலாம். நீங்கள் வரும் சிக்கல்கள் வருகிற போது சிதறி அழக்கூடியதும் இந்த அனுச நட்சத்திரம் தான். என்ன சொந்தம், என்ன உறவு, நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், என்னையவே ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அப்படியே பொங்கி எழுந்துடும் இல்லையா? ஏன் அந்த பொங்கல்? சனி பகவான் உடைய நட்சத்திரம், பொறுக்க முடியாது. இன்னொரு விஷயம், தனக்காக எவ்வளவோ உதவிகள் செய்தவர்களை கூட தனக்கு பாதகமாக ஏதோ பேசுவது போல, அவங்க பாதகமே செய்ய வேண்டாம், அவங்க பாதகமாக நமக்கு பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட அவர்களையே எதிர்க்க துணியக்கூடியவங்க, சண்டை போடக்கூடியவங்க, பிரச்சனை பண்ணக்கூடியவங்க, பகச்சிக்கிறக்கூடியவங்க. ஆனால் மறுபடியும் தவறை உணர்ந்து அவங்களோட நட்பையும் பாராட்டக்கூடியவங்க. அந்த குணாதிசயங்களும் உண்டு. நான் ஒரு காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணேன், தொழில் பண்ணேன், பெருசாக நினச்சேன். ஆனால் என்னுடைய பார்ட்னர்ஸ் அப்படி இல்லை. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சனி பகவானுடைய நிலையை பொறுத்து ஒரு பணத்தினுடைய ஆசையை, பெரிய வருமானத்தினுடைய ஆசையை பெருசாக சொல்லிட்டா போட்டுட்டா, அதை வச்சு நம்ம பெரிய டாப்புக்கு வந்துடலாம் அப்படின்னா உடனே நம்பி எதையாவது ஒன்று செய்வாங்க. இப்போ போட்டு நம்ம அவன்கிட்ட ரொம்ப பெருசாக எடுத்துடலாம். அப்படி ஏமாந்தவர்களும் அனுசத்தில் உண்டு. ஆனால் இந்த அனுசம் சனியோட நட்சத்திரம் என்பதனால திரும்ப எத்தனை பேரை விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு மேலே வந்துடும். நீங்கள் பார்த்துட்டே இருக்கல. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க